ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ரமணா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான ரேங்க் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். 14 kills நான் மட்டும் தனியாக அடிச்சிருப்பேன். சும்மா வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், கேம் பிளே லேர்ன் பண்ணிட்டு போங்க. வேட்டக்காரன் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜிப்பேவில் தான் இறங்கிட்டோம், ஒரு எனிமியும் இல்லை. ஸோ அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லூட்லாம் அடிச்சோடனே மேலே ஒருத்தவன் பார்த்துருந்தான். ஸோ நான் வெறித்தனமாக டேமேஜ் கொடுத்து முடிச்சு விட்டேன். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எஸ்கேஸு. ஸோ அதனால தான் அழுத்துறேன், ஒன் டேப்பில் அடிக்கலாம் லாங் ரேஞ்ச் இருந்ததுனால. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு கில் எடுத்துட்டு அப்படியே போனால் அவன் டீம்மேட் போல். ஸோ அப்படியே ஓடிட்டு இருந்தான். இவனையும் நானும் எப்படியே ஸ்கோப் போட்டு அப்படியே ட்ராக் பண்ணி என்னென்னமோ பண்ணுவேன். பட் அந்த சைலன்சர் இருக்கிறதுனால ஹெட்ஷாட்டே உள்ள மாட்டேங்குது நினைத்தல. சரி அப்புறம் அழுத்தியே முடிச்சு விட்டேன். ட்விஸ்ட்டுன்னா இவனுங்க ஒரு தப்பு பண்ணிடுவானுங்க, ஸ்குவாட் வந்துட்டு தனித்தனியாக இருப்பானுங்க. ஸோ அதனால தான் ஈஸியாக முடிய முடிஞ்சது. இல்லைனா அவனுக்கு ரிவ்யூ பண்ணி என்ன அடிச்சிடுவானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேரும் நம்ம அடித்தோமா. ஸோ அதோடைய லாஸ்ட் பீஸ் தான். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெக்டேட்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ தனித்தனியாக வந்து செத்துறானுங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்புறம் லூட்லாம் வச்சுட்டு அப்படியே வந்தால் இந்த இடத்துலேயே மறுபடியும் வந்துட்டான். ஸோ ஒரு ஒன் டேப் வச்சுட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்கேனரில் எத்தனையோ பேர் இருக்கானுங்க. சரி அப்படி பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்தா ஒருத்தரும் தெரில பக்கத்தில். சரி அப்புறமா போய் கில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு நாக் பண்ண கில் எடுத்துகிட்டு லூட் அடிச்சுட்டு ஸோ போயிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபன்னு, நானும் பாட்டு அவனும் பாட்டு என்ன மாதிரியே ஓட்டு வந்திருக்கான். அவனும் MP40 நானும் MP40. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடை போட்டுட்டு ஓலான்னு பார்த்தா செவரு தட்டுக்குது. அதுக்குள்ளே ஒருத்தவன் கிளியர் பண்ணி விட்டான், ஓசிக்கில் வச்சு விட்டான். சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி நமக்கும் HP இல்லைன்னு சொல்லிட்டு மெடிக்கிட்டு போட்டால் மேலே வந்து இப்போ தான் குதிச்சான். சரி அவனை டேமேஜ் கொடுப்போன்னு பார்த்தா கில்லே தரோன்னு பயம் வந்துச்சு. அப்புறம் மறுபடியும் ஏறி போய் அப்படியே நானே முடிச்சு விட்டேன். இந்த இடத்துல சரியான சம்பவம்லாம் நடக்கும். இப்போ இவனை அடித்தவனே ஸோ நான் வந்து அடிப்பேன். எனக்கு ஒரு ஓசிக்கில் அடித்தவனே எங்கன்னு தேனா அந்த பின்னாடி தான் இருந்தானுங்க. ஸோ அர்சனலுக்கு ஓப்பன் பண்ணுறதுல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஒருத்தன் ஆஃப்லைனு. சரி வந்தது ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கில்லி அடிச்சுட்டு சரி அவனை அடிக்கணும்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணி அந்த ஸ்பீட்லாம் போட்டு போயிட்டேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சரியாக 2 ஒன்ட்டா படித்து முடிச்சிருவேன். பட் என்னன்னா ரிவ்யூ பண்ணிட்டான். ஸோ நான் அதை பார்க்கவே இல்லை. அந்த கோல் போட்டதை பார்த்தா ஆனால் ரிவ்யூ பண்ணதை பார்க்கவே இல்லை. ஸோ அப்புறம் பாம்பை போட்டால் அவன் தப்பிச்சே ஓட்டுக்கிறான் இந்த இடத்துலேருந்து. ஆனால் லைட்டாக டேமேஜ் வாங்கிட்டு இருந்தான். ஸோ இங்கே தான் இருப்பான்னு சொல்லிட்டு உள்ளெல்லாம் சுற்றி பார்த்து பட் எங்கேயுமே இல்லை. அப்புறம் தான் எடுத்து அந்த லான்ச் பேடை போட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு. ஸோ அவன் இன்னொரு டைம் மாட்டேனால அவன் எங்கே மாட்டிக்குவான். ஸோ இவனே ஒன்ட்டா படிக்கலான்னு ட்ரை பண்ணுறேன், உட்காந்து அடிக்கிறேன், ஏதோ பண்ணுறேன். பட் அழுத்தி பிடிச்சி தான் முடிஞ்சுது. என்னன்னு தெரில. இதுலேயும் சைலன்சர் தான் போட்டுருந்தேன். எனக்கு விளையாட தெரியல, ரொம்ப நாள் ஆச்சு. உட்பேக்கில் ஆனால் சூப்பராக தான் ஆடுவேன். ஸோ என்னன்னு தெரியல வந்துட்டா வர மாட்டேங்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஜோன்லேருந்து அப்படியே ஓடி பார்த்தா இந்த இடத்துல ஒருத்தவன் சர்வே பண்ணிட்டுருக்கான். ஸோ இவன் ஸ்குவாட் ஃபுல்லாக செத்துறாங்க போல். ஸோ இவன் மட்டும்தான் இருந்தான், சர்வே பண்ணி தான். சரி வந்தது ஓகேனா சொல்லிட்டு அழுத்தி முடிச்சு விட்டேன். ஸோ ஸ்குவாட் இப்போ முடிஞ்சிடுச்சு. அடுத்து ஜோன் முடிஞ்சவொடனே போகலாமா. ஸோ எங்கே போகிறதுனே தெரில. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் டக்கு மேலே பார்க்க விட்றானுங்க. சரி நம்ம எனிமியை அடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த இட்லிஸ்ட்டை போட்டு விட்டேன். ஸோ போட்ட உடனே லெஃப்ட்டில் காமிச்சாலும் பக்கத்துலேயும் நம்மக்கிட்ட எனிமி இருந்திருக்கானுங்க. ஸோ அதை பார்க்கவே இல்லை. இட்லிஸை பொறுத்தவரைக்கும் எனக்கு எப்படின்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கணும் காமிக்குமா இல்லை அது எப்படின்னே புரியல, சொல்லுங்க கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டேப் வச்சு விட்ட பார்த்தா இன்னொருத்த வந்திருக்கான். சரி பாம்பை போடலான்னு பார்த்தா நம்மக்கிட்ட ஒன்றுமே கிடையாது. அந்த பச்சை கலர் தான் இருந்துச்சு. சரி க்ளோவில் அடிப்பணும் உடைச்சா தலையை பார்த்தீங்கன்னா அதிலே நாக் ஆகிட்டான். நம்ம போட்ட இந்த இதுவிலே 5-4 நூக்கு பஞ்சதில் அதிலேயே செதுறான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு எங்கன்னு பார்த்தா திடீர்னு பின்னாடி இருப்பான். ஸோ நான் பார்க்கவே இல்லை. திடீர்னு சரியாக அழுத்துவான். அப்படி எக்ரி மண்டியிலே வச்சு இந்தமாரி ஷார்ட் ரேஞ்ச் எவன் வந்தாலும் சரி நீங்கள் ஜம்ப் பண்ணி அடிச்சா வச்சுக்கோங்க. எந்த கண்ணா இருந்தாலும் சரி, டபுள் ஷாட் கன் M10 எது வந்தாலும் சரி அப்படியே ஹெட் வந்துடும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக விழும் கைஸ். எனிமிகிட்டேருந்து தப்பிச்சலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜோன்லேருந்து வந்துட்டு பார்த்தா அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருப்பானுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு சரியான டேமேஜ் கொடுத்தேன். ஹெட்டு எல்லாமே போச்சு. என்னென்னு தெரில, உட்பேக்கரில் ஒரு அடி வச்சாலே செத்துருவான். இவனுங்கன்னா சாக மாட்டானுங்க, ஒரு அடி தான். ஸோ செத்துருவான்னு பார்த்தா எவனுமே சாவலை. ஜோன் வந்துச்சு. சரி பழைக்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்பீட் கேரட்லாம் போட்டு அங்கே போய் மெடிக்கேட் போட்டேன். ஸோ எவ்வளோ அடி தான் அடிக்கிறதே தெரில. கடைசியில் எப்படியோ நாக் ஆகிட்டான். பட் ஆனால் எனக்கு கில்லு வந்துச்சான்னு தெரில ரொம்ப. ஏன்னா நான் பார்த்துட்டே தான் இருந்தேன், எனக்கு கில்லு வரலன்னு நினைக்கிறேன். ஸோ ரிவ்யூ பண்ணிட்டானா என்னன்னு தெரில. ஸோ ட்ராப்பில் எதாவது கிடக்குன்னு பார்த்தா அந்த லான்ச்சர் தான் இருந்துச்சு. சரின்னு போன்னு பார்த்தா அவன் தப்பிச்சு வந்துட்டான் ஒருத்தவன். கில்லு வந்துடுச்சு. அவன் டீம்மேட்டும் நம்மகிட்ட செத்துறான். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் 11 பேர் டாப் 10 வந்தாச்சு. ஸோ இன்னும் நம்ம ஸ்குவாடு 3 பேர், அவனுக்கு இன்னும் 7 பேரா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 பேர் சண்டை போட்டுருப்பானுங்க. சரி போனால் ஓசிக்கலாச்சும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் போனேன். ஏதோ 28 கொடுத்து அதுக்குள்ளே போய் போட்டுருவானுங்க க்ளோவெல்லாம் போட்டு. அப்பயும் விடக்கூடாதுன்னு நான் ஏறி அப்படியே சுற்றி பார்ப்பேன் எங்கே கேப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு கேப், பெரிய கேப்பே இருந்துச்சு. போய் அழுத்தி முடிச்சு விட்டேன். டீமை விட்டு கடைசி பிளேயர் போல். ஸோ முடிஞ்சு வச்சு ஒன்றும் டாப் 5 நாங்கள் 3 பேர், 2 பேர் ஆப்போசிட்டில் இருந்தானுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவன் ஒருத்த மட்டும்தான். ஸோ டேமேஜே பண்ணல. நானும் ஜம்ப் பண்ணி என்னென்னமோ
பண்ண டேமேஜ் பண்ணல. அவன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாச்சு கேரக்டர் வச்சுருந்தான் போல். நான் ஓரளவுக்கு டேமேஜ் கொடுப்பேன், அப்புறம் அந்த இடத்துக்கு போயிடுவான். ஸோ இது வந்து சூப்பரான கேரக்டர், பட் யூஸ் பண்ண தான் தெரில, அதனால தான் நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. இந்த ஸ்பீடு கூட நான் இப்போ தான் யூஸ் பண்ண கற்றுட்ருக்கேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக நான் தான் முடிப்பேன் கஷ்டப்பட்டு. ஏன்னா என் டீம்மேட் பாருங்கள் வெறி கொண்டு தாக்கிட்டு இருக்கானுங்க பாம்பெல்லாம் போட்டு. என்கிட்ட பாம்பு இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபைனலாக எத்தனையோ பேர் முடிச்சிட்டேன். எல்லாமே டீம்மேட், கடைசி பிளேயர் தான் என்கிட்ட மாட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் தான். நான் அப்படியே விறுவிறுன்னு ஃபாஸ்ட்டாக போயிட்டு பார்த்தா அந்த இடத்துல இருந்தான். சரி 2 அடி அடித்தா சித்துறான்னு பார்த்தா டேமேஜாக உள்ள மாற்றிக்குது. இது பார்த்தீங்கன்னா 1 பஞ்ச் மேனு. நான் ஸ்கின்னை மாற்றி வச்சுருக்கேன், பட் என்னன்னே தெரியல டேமேஜும் உள்ளல. ஒரு வேளை வெஸ்ட் லெவல் 4 அதெல்லாம் போட்டுருமான்னு நினைக்கிறேன். சரி நம்ம டீமோட ஓசியில் அடிச்சிட்டான். சரி கடைசி ஒருத்தவனை அவனையும் நம்ம அடிச்சுட்டு 15 கிலோ அடிச்சலாம்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணிட்டேன் என் டீம்மேட்டு. அப்புறம் அந்த இட்லிஸ்ட்டு அப்புறம் ஸ்கேனர் எல்லாமே விட பார்ப்பேன். ஸோ விடலான்னு சொல்லிட்டு போகும்போது தான் ஒரு கில்லு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எலிமினேட் ஆகிட்டான். ஸோ இது தெரியாமல் நான் ஸ்கேனர் விட்டு அசிங்க மாட்டேன். சரி பூயா வந்துச்சுரா அப்படியே சொல்லிட்டு பார்த்தா சரியாக பூயா வந்துச்சு. நான் மட்டும் 14 கிலோ அடிச்சிருந்தேன். நம்ம டீம்மேட்லாம் ஓரளவுக்கு அடிச்சிருந்தாங்க. இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ரேங்க் புஷ்அப் பண்ணலை, அதாவது விளாடவே இல்லை ரேங்க்கு. ஸோ அதனாலே இந்த டைமண்ட் தெரியலன்னா சரி இன்றைக்கி போகலான்னு சொல்லிட்டு நான் ஹீரோய்க்கு போயிட்டேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி மட்டுமே 3 பூயா அடிச்சிருக்கோம். ஸோ கண்டென்ட் அடுத்த வீடியோவில் வரும். ஸோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.